நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, யோவான் இயேசு கிறிஸ்துவை ஏன் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னாங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை என்னன்னு நம்ம அதிகமா பார்ப்போம் அப்படின்னா, நம்மளோட இமேஜின் என்னவா இருக்குதுன்னா, அவர் ஒரு யூத ராஜசிங்கம். கிறிஸ்து அப்படின்னு சொன்னாலே ஒரு யூத ராஜசிங்கம். அப்படி யூத ராஜசிங்கமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை யோவான் அவங்கள பார்த்தோன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் யோவான் இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறாங்க, தேவன் வெளிப்படுத்துறாங்க. என் மகன் எல்லாத்திற்காகவும், எல்லாருடைய பாவங்களுக்காகவும், எல்லாருடைய அக்கிரமத்திற்காகவும் நான் பலியிட போறேன். அவங்களதான் நான் பலியிட போறேன். எல்லாத்திற்காகவும் ஒரு ரட்சிப்பு கொண்டு வர்றதுக்கு அவங்களதான் பலியிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆல்ரெடி என்ன செய்யறாங்க அப்படின்னா, யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துறாங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீர் யாரை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நீங்க அவருக்கு முன்னதாக சென்று அவருக்கான பணிகளை செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க மக்களை, அவருக்கான பாதையை செவ்வைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி அவர் அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கும் போது பரிசேயர்களும் கேட்கறாங்க, நீங்க யார், எலியாவா இல்ல மோசேவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் தீர்க்கதரிசியும் இல்ல, எலியாவும் இல்ல, மோசேவும் இல்ல, என்ன அனுப்புனாங்க, எனக்கு பின்னால ஒருவர் வருவாங்க, அவருக்கான பணிகளை ஆயத்தப்படுத்துறதுக்காக நான் முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 1:27, அவர் எனக்கு பின் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரி அவைப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். அப்போ அவருடைய பாதரட்சி கூட அவருக்கு நான் பாத்திரன் இல்லை, அவருக்கும் அவ்வளோ கீழானவன் நான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவர் யோவான் சொல்லிட்டு இருக்கும் போது தேவன் வெளிப்படுத்துறாரு, என்னோட குமாரன் வரப்போறாங்க, உன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெற வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் போது யோவான் பாக்குறாங்க. யோவான் பார்த்த உடனே அதான் அவர் சொல்றாரு பாருங்க, நான் இவரை அறியாது இருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அதாவது நான் ஜலத்துல ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அப்படி ஜலத்துல ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ஆவியானவர், பசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று, ஆவினால் பசுத்த ஆவியானவர் என்ன, ஆவினால் யார் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரோ அவருதான் என்னுடைய மகன் சொல்லி அவருக்கு வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தும் போது, அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இயேசு மேல பசுத்த ஆவியானவர் இறங்கி வராங்க. இறங்கி அப்போ அவர் ஐடென்டிஃபை பண்றாரு இயேசு கிறிஸ்துவை. ஓ, இவர் தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டி, ஏசானவர் அனுப்புற நேசகுமாரன் இவரு தான். அப்போ தேவனுடைய நேசகுமாரன் யாருன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ. அதனாலதான் அவர் சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாங்க? அப்போ பழைய ஏற்பாட்டுல நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆசாரியன் கிட்ட போய் சொல்லுவாங்க, நாங்க பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆசாரியன் கிட்ட சொல்லும் போது ஆசாரியன் என்ன செய்வான்னா, அவங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யறதுக்காக ஆடுகளை பலியிடுவாங்க. ஆடுகளை பலியிட்டு அந்த ரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கும் போது அவர்களுக்கு பாவ நிவாரணம் ஆயிடுது. அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, அவங்க செய்யற ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒரு ஆட்டுக்கடாய்களை இல்ல காளைகளை பலியிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆடுகளை பலியிடுறதுனாலதான் யோவான் இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் பலியிட போறாரு. அப்போ அப்படி பலியிட போறதுனால தான் அவர் முன்குறிச்சு உடனே என்ன சொல்றாருன்னா, இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே யோவான் 1:23 பாருங்க, மறுநாளிலே யோவான் இயேசு வருவதை தன்னிடத்துக்கு வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய பாவங்கள், எல்லாருடைய பாவங்களும், இந்த ஒரு தலைமுறை பாவத்துக்கு மட்டும் இல்லை, இனி வர எல்லா தலைமுறைத்துக்கான பாவங்களை போக்குறதுக்காக யாரை பலியிடுறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பலியிட போறோம். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து பலியிட போறதை அறிஞ்சதுனால தான் யோவான் இயேசு பார்த்தவொடனே இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவ ஆட்டுக்குட்டியா நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவனை இயேசு கிறிஸ்துவ பலியிட போறோம்.
அப்படி பலியிட்டதுனால தான் நம்ம அவரோட ரத்தத்தினால நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களும் எல்லா பாவங்களும் பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளா இன்றைக்கு நம்ம சாட்சிகளா நிக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ரத்தத்தினால நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கழுவி தீர்த்தார், நம்மளை ரட்சிப்புக்கு நேரம் நடத்தினார். நம்மளோட தேவனுடைய பிள்ளைகளா இன்று தேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளும் தேவனும் ஒன்றா இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை தேர்ந்து கொண்டிருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஆடுகளை பலியிடுறாங்க. ஒவ்வொரு ஆடுகளையும் இல்ல கடாக்களையும் அவர்கள் பலியிட்ட ரத்தத்தை செலுத்தும் போது அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா பாவ நிவர்த்தி நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பலியிட்ட அந்த ஆடுகளை கடாக்களை அவங்க எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையுடுற காரியத்தை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா நகரத்துக்கு புறம்ப பாக்குறோம். ஏன் நகரத்துக்கு புறம்ப பாக்குறோம் அப்படின்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவ நிமித்தத்துக்காக பசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். ஆமீன், ஹல்லேலூயா. அதாவது என்ன அப்படின்னா, நான் ஒரு மிருகத்தை கொண்டு வரேன், என் பாவத்துக்கு ஈடா என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு மிருகத்தை கொண்டு வரேன். அந்த மிருகம் என்னுடைய பாவ நிமித்திற்காக பசுத்த ஸ்தலத்துக்கு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறேன் அப்படின்னா ஒரு ஆசாரியன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறேன். அப்ப ஆசாரியன் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா அதனுடைய ரத்தத்தை எடுத்து என் பாவ நிவர்த்திக்காக தெளிச்சுட்டு அந்த ஆட்டை அங்கேயே அவங்க என்ன செஞ்சிருன்னா சுட்டெரிக்கிறது இல்லை. அந்த ஆடுகள் என்ன செஞ்சுறாங்க, அதை நம்ம கொண்டு போற அந்த பாவ நிவர்த்திக்கான மிருகங்கள் என்ன செஞ்சுறாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே, அதாவது ஊருக்கு வெளியில கொண்டு போயிட்டு என்ன செஞ்சுறாங்கன்னா அதை சுட்டி இருக்கிறாங்க. அதே போலதான் என்ன செஞ்சுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவையும் நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அவர் பலியிடுறதுக்காக அவர் ஊர்ல வச்சு அவர் பலியிடல. அவர் என்ன செஞ்சுறாங்கன்னா பாருங்க, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எங்க அவர் பாடுபடுறார் அப்படின்னா ஊருக்கு வெளியில. எப்படி ஒரு ஆடை பலியிட்டு அதை ஊருக்கு வெளியில கொண்டு போய் அது பாளையத்துல சுட்டெரிக்கிறாங்களோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சுறாங்கன்னா ஊருக்கு வெளியில நகரப்புற வாசலுக்கு வெளியில என்ன செஞ்சுறாங்கன்னா அவரெல்லாம் சிலுவையில் அறையிறாங்க. அப்போ அப்படி சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவ தான் யோவான் முன்கூட்டியே அறிஞ்சு என்ன சொல்றன்னா இதோ தெய்வ ஆட்டுக்குட்டி. அப்போ தேவன் என்னவா மாறாருன்னா ஒரு ஆடா மாறிட்டாரு. ஒரு ஆடை தான் நம்ம என்ன செஞ்சோம்னா பாவ நிவர்த்திக்காக நம்ம பலியிறோம். அப்போ நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கும் எல்லாருடைய அக்கிரமங்களுக்கும் நம்ம யாரை பலியிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பலியிட்டு இருக்கிறோம். அதுதான் பாருங்க. அப்புறம் அவர் பலியிறதுனால அவர் நகரத்துக்கு புறம்ப கொண்டு போய் பலியிடுறாங்க. ஊருக்குள்ள கூட அவர் என்ன செய்யலன்னா பலியிடல. அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் தன் நேசகுமாரன்னா நம்மளுக்காக. அப்போ எந்த அளவுக்கு நம்மள நேசிச்சா இந்த மக்களை நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா நோவா காலத்துல மக்களுடைய அக்கிரமங்கள் ரொம்ப பெருகிட்டே போகுது, அவங்களுடைய பாவங்கள் பெருகிட்டே போகுதுன்னு சொல்லிதான் என்ன செஞ்சுட்டாருன்னா மக்கள் அழிச்சிட்டு மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கற என்ன இனி நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அழிக்க மாட்டேன்னு சொன்ன மக்களை மீட்டு எடுப்பதற்காக நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால அவர் என்ன செய்யறன்னா அவர் ஒரே மகனை தன் நேசகுமாரனை வார்த்தையினால மகிமையினால ஜெனிப்பித்து நமக்கு மாம்சம் ரத்தமா கொடுக்கிறாரு. அப்படி மாம்ச ரத்தமா மனுஷ சாயில வந்த ஒரு மனுஷனைத்தான் நம்ம என்னவா கருதி கொடுக்கிறோம் பலியிடுறோம் அப்படின்னா ஒரு ஆடா கருதி பலியிடுறோம். தேவ ஆட்டுக்குட்டியா கருதுறோம். தேவனுடைய ஆடா வந்திருக்கிறாரு. தேவனுடைய ஆடா மக்களுடைய எல்லா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அவரு பலியிடப்பட்டிருக்குது. அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரல பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரு தரம் பலியிட்டப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து ஒரு டைம் தான் பலியிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு டைம் பலியிட்டாலே போதும். இனி நமக்கு மட்டும் இல்ல, நம் முன்னோர்களுக்கு மட்டும் இனி வர எல்லா சந்ததிகளுக்கும் எல்லா தலைமுறைகளுக்கும் அந்த ஒரே பலி போதும். அப்படி இல்லை அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா அஞ்சியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகள் அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அந்த நம்ம செஞ்சுக்கிற பாவத்துக்காகவே மறுபடியும் அந்த பாவம் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அவன் நாள்தோறும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், பலியிட்டுட்டே இருக்கணும். ஆனா பாருங்க இயேசு கிறிஸ்து இவரோ பாவங்களுக்காக
ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். நான் வந்து டெய்லியும் நான் பலின்னு அவசியம் இல்லை, என்ன ஒரு டைம் நான் கொடுத்துட்டேன்னா போதும், நான் எல்லாருடைய பாவங்களுக்கும் அது பரிகாரியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய ரத்தத்தினால நம்ம எல்லாருக்கும் பாவ நிவர்த்தி கொடுத்துட்டு அவர் தேவனோட வலது பாரசத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. ஆமீன், ஹல்லேலூயா. இதுதான் தேவன். யோவான் சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்ற தேவ ஆட்டுக்குட்டியை நம்ம இனி வந்து மறுபடியும் நம்ம அவரை வந்து காயப்படுத்தாம நம்ம அவருடைய பிள்ளைகளா, ஏன்னா ஒரு தடவை நமக்கான எல்லா காரியமும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி நமக்கு அவரை மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மறுத்து நம்மளை அவருடைய ரட்சிப்புக்கு நேரா நடத்துறார், அவருடைய பிள்ளைகளுக்கு நேரா நடத்துறார். நம்ம இனி அவருடைய பிள்ளைகளா வாழும். ஆமீன், ஹல்லேலூயா.